சூர்யா 45. ஸோ என்ன மாதிரியான ஒரு படம் நாங்க ஃபன் ஃபேமிலி மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும். சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு கொண்டாடுற மாதிரி ஃபைட்டு சாங் எல்லாமே இருக்கு. ஆர்ஜே பாலாஜி சார் அவங்கள பற்றி அவங்க மூவி எல்லாம் தெரியும். அது ஒரு டைப் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மூவி. ஸோ அந்த ஒரு டச் இருக்கு. நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா எல்லா படத்துலையும் சேம் லுக்காக இருந்தது. லைக் அந்த ட்ரெடிஷ்னல் சாரி வித்தவுட் மேக்கப். சூர்யா 45ல மட்டும் எனக்கே என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஒரு தாட் வரதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் வந்து இவங்களுக்கு வில்லேஜ் கேரக்டர் தான் செட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த தாட்ல இருந்து அவங்க டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களே எங்கிட்ட சொன்னாங்க, சுவாசிகா நீங்கள் லப்பர் பந்தில் எதிர்பார்த்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். மாமன் ரிசப்ஷன் எப்படி இருக்கு? லைக் ஃபீமேல் ஆடியன்ஸ் தான் ரொம்ப கொண்டாடுறாங்கன்னு எனக்கு இப்போ அதுதான் எனக்கு இப்போ இந்த 2 daysல கிடைச்ச ரெஸ்பான்ஸ். பிகாஸ் எல்லா அக்கா அம்மா இல்லைன்னா இந்த பாட்டி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு இதுதான். பிகாஸ் அவங்க எல்லாரும் அப்படி தான் நேற்று வந்துட்டு எங்களுக்கும் இந்த மாதிரி தான் வீட்டில் சுச்சுவேஷன். நானும் என்னோட ஹஸ்பண்ட் கூட இந்த சின்ன விஷயத்துக்காக தான் சண்டை போட்டேன். ஒரு சில பேர் எனக்கும் என்னோட தம்பிக்கும் இதே மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவள் இப்போ வெளியூரில் படிக்க போயிருக்காங்க, ரொம்ப மிஸ் பண்ணுற அவனை அப்படியெல்லாம் சொல்கிற ரொம்ப ரியலான அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் ஸ்பெஷலி ஃபீமேல் ஆடியன்ஸ் கிட்ட தான் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஜென்ரலி கொஞ்சம் இந்த நிறைய மூவிஸ் நிறைய லாங்குவேஜஸ் மூவி பார்க்குற இப்போ உங்களை மாதிரி நம்ம எல்லாரும் மாதிரி அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் இமோஷ்னல் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் காமெடி அதெல்லாம் வச்சுருக்கலாம்ல அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன். பட் இந்த மூவி ஆக்ஷனுக்கோ காமெடிக்கோ அந்த மாதிரியான ஒரு மூவி கிடையாது. இது வந்து ப்ராப்பரான அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு அந்த இமோஷன்ஸ் வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணுற இல்லைன்னா அந்த இமோஷன்ஸ் வச்சு அதுதான் இதோட பிளாட். நைஸ் மேம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது மேம். இப்போ வந்து மாமன் அப்படின்னு நாங்கள் டைட்டில் கேட்டு ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஓகே ஒரு மாமாவை பற்றின ஒரு கதையாக இருக்க போது அப்படின்னு நினச்சோம். பட் பியூட்டிஃபுல் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாமாவை பற்றி மட்டும் இல்லை, ஒரு அப்பாவோட பேக் ஸ்டோரி என்ன, ஒரு அம்மாவோட எல்லாரோட கனெக்ஷன்ஸும் முக்கியமாக ஒரு மாமா வந்து அவங்களுடைய அக்கா பையனை அப்படி பார்த்துக்கிட்டா அவங்க அப்பா எப்படி ஃபீல் அந்த அதர் சைட் ரவி பாபா பாஸ்கர் அவங்களுடைய கேரக்டர் பற்றி அதுதான் நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தேன். ஏன்னா நிறைய படத்தில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம். பட் அந்த சைடை காட்டாமல் இருந்தாங்க. பட் மாமனோட ஸ்பெஷல் இதான் நினைக்கிறேன். ஸோ எல்லா சைடு எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லும் அவங்க அந்த ஸ்டோரி டச் பண்ணி போயிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த மாஸ்டரோட கேரக்டர் வந்து ரொம்ப என்ன ஒரு ஹைட்லே தான் இருப்போம் அந்த கேரக்டர். ஆனா அந்த கதையில அதான் ஜேபி சார் கேரக்டர் சொல்றது, நீங்க எல்லாரும் எல்லா விஷயம் பாக்குறது, ஆனா இந்த ஒரு மனுஷன் அது வந்து அந்த பையனோட அப்பாங்கிறது நீங்க யோசிக்கவே இல்லை, அவங்கள பேக்லயே நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு. ஸோ அதுதான் நமக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்ல ஒரு பவுண்டரி தேவைதான். எவ்வளோ மாமன் பாசம் இருந்தா கூட அந்த மாமனா இருக்கும் போது அவங்க யோசிக்கணும் எப்படி என்ன எந்த இடத்துல நிப்பாட்டணும், எந்த இடத்துல ஓகே அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். ஸோ அந்த மாமனா அந்த கேரக்டரும் யோசிக்கவே இல்லை, அம்மாவா என்னோட கேரக்டரும் யோசிக்கல, யாரும் யோசிக்காம அந்த அப்பாவை அப்படியே பின்னாடியே விட்டுருக்காங்க. அந்த டிரான்சிஷன் வந்து அந்த இன்டர்வெல்ல தான் வராங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த இன்டர்வெல்னு போடும்போது நமக்கு அப்படியே ஐயோ ரொம்ப பாவமா இருந்துக்கேன்னு அப்படியே தோணும். அது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா இந்த படத்துல தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏரியா அதுதான். அந்த அப்பாவோட நிறைய இடத்துல நம்ம ரியல் லைஃப்லும் அப்படிதான், நம்ம எப்பவும் அம்மா பத்தி தான் பேசுறது, ஆனா அப்பா பத்தி பேசுறது கம்மி தான். இந்த நிறைய விஷயங்கள்ல இந்த அப்பா வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏன்னா அப்பா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது மேபி கம்மியா இருக்கும், எப்பவும் முரட்டத்தனமா எக்ஸ்பிரஸ் பண்ற அப்பா இருப்பாங்க. இப்போ இன்னொரு படத்துல கூட அது காமிச்சிருக்காங்கல்ல, தனுஷ் சார் சமுத்திரகனி சார் நமக்கு ஆஸ் அ ஃபாதர் அந்த அதுல மூவில பார்க்கும்போது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இல்லாம ஒரு ஃபாதரா தான் இருக்கும், விஐபி. ஆனா லாஸ்ட் தான் தெரியும் அந்த அப்பாவோட அந்த பாசம். ஸோ நிறைய நம்ம ரியல் லைஃப்லும் நம்ம அப்பா வந்து ரொம்ப கொண்டாடுறது ஒரு சில இடத்துல இருக்கு, ஆனா ரொம்ப அம்மா மாதிரி கொண்டாடுறது கம்மி தான். எப்போ அப்பாவே வந்து அப்பா தானே அவங்களுக்கு அதுதான் அம்மா மாதிரி நம்ம கொண்டாடுறது கம்மி தான். அதுதான் இந்த படத்திலும் காமிக்கிறது. ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா. அதனால மாஸ்டருக்கு வந்து அந்த இந்த இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா வரும்னு நானும் நினைக்கிறேன்.
ஏன்னா அவங்க ரியல் லைஃப்ல அவ்வளோ ஜாலியான ஒரு செம்ம என்கேஜிங், செம்ம எனர்ஜெட்டிக்கான ஒரு அவங்க பர்சன்ல. வாழ்க்கையிலே சீரியஸ் ஆனது நான் பார்த்தது இல்ல. ஆனா இந்த கேரக்டர் பண்ணும்போது அவங்க வந்து அப்படியே நிக்கிறது, அப்படியே சைலண்டா நிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கட் சொன்ன உடனே அவங்க டேய் பிரசாந்த் என்னடா இது என்ன போய் அழ வைக்கிறடா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் ஆக்சுவலா இன்னொரு சீன் பத்தியும் நான் பேசணும்னு ம். நினைச்சேன். ஸோ உங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீன், ஸோ அந்த ம். மண்டபத்துல நடக்கும். ஸோ உங்களோட ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நீங்க அடிக்க தான் போறீங்களோ அப்படின்னு ஆ. வேகமா போனா போய் டக்குன்னு வாமிட் வாமிட் எடுத்துரு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அந்த சீன் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஏதாவது ஐயோ இந்த மாதிரி பண்றோமே அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்ல அப்போ அந்த மாதிரி இல்ல. ஏன்னா அது வந்து சீன் கேட்கும்போது எங்களுக்கு பயங்கர ஃபன். ஏன்னா அது வந்து நம்ம ஷூட் எல்லாம் முடிச்சு ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் தான் எடுத்தேன். ஓகே அதுக்குள்ள நாங்க எல்லாரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அந்த Okay. சாரதா அம்மாவும் நானும் எல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சீன் சொல்லும் போது எனக்கு சான்ஸ் கிடைச்சது சாரதா அம்மா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போது எங்களுக்கு ஜாலியா இருந்தது. அவங்களும் வந்து என்ன தயிர் தானே கேடு தானே இல்ல நீ உண்மையிலே வாந்தி எடுக்க போறியா அப்படி இல்ல கேடுதான் வச்சது. ஆனா கேடு வந்து ரொம்ப புளிச்சுதான் இருக்கு. நேத்து இருந்த கேடுதான். அது நான் ஏற்கனவே வாயில போட்டு அதுக்கப்புறம் பாட்டில் போட்டு அப்படிதான் உங்களுக்கு வருது இதெல்லாம் அவங்கள இரிட்டேட் பண்ணி அப்படிதான் அந்த சீன் எடுத்தது. ஆனா அது ஒரு 2-3 டேக்ஸ் போயிடுச்சு. ஓகே 2-3 டேஸ் போனதும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஏன்னா அவங்களுக்கு ஹைட் வந்து கம்மி, என்னை விட கம்மி. ஸோ Short-ஆ கரெக்டா ஃபேஸில் ஆகுது. ஓகே கரெக்டா இந்த ஐ Nose. நோஸ் அப்படி ஆகுது. நம்ம இன்டென்ஷன் என்ன ஜஸ்ட் வாந்தி எடுக்கணும், அது இங்க எல்லாம் வரணும் அப்படிதான். பட் இந்த ஹைட் இஷ்யூ இருக்கிறதுனால கரெக்டா ஃபேஸில் வருது. ஸோ ஒரு 2-3 ஆச்சு. அப்போ நான் ஓகே சாரி எல்லாம் சொல்லிட்டேன். பட் எடுக்கும் போதே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தியேட்டர்லும் எல்லாரும் அடிக்கும்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்க்கும்போது நிறைய பேர் அந்தந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு ஸ்டோரியை வந்து ஃபுல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அந்த பாண்டிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே ஆமா, ஆமா, சூப்பரா ஆமா. இருந்தது. அண்ட் வந்து நிறைய எமோஷனல் கனெக்ட் படத்துல. ஸோ ஒரு பிரதருக்கும் சிஸ்டருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு மதருக்கும் ஒரு டாட்டருக்கும், இல்ல மதருக்கும் சனுக்கும் நிறைய யா ரிலேஷன்ஷிப். யா யா ஸோ செட் எப்படி இருந்தது? ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக நிறைய சீன்ஸ் இருந்தது. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க தியேட்டரில் வந்து வாவ் மூமெண்ட் சிரிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி நான் படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல சைலண்டாக இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்காங்க. ஸோ ஆமா. அந்த மாதிரி இருந்தது. ஸோ செட் அந்த சீன் அப்போ எப்படி இருந்தது ஸ்பாட்? லொக்கேஷன்ல வந்து ஆக்சுவலி ஆஃப் ஸ்க்ரீன் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா டெய்லி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும்ல. ஸோ நமக்கு வந்து ஒரு லான்லினஸ் இருக்காது. எப்போவோ கலகலப்பா இருக்கும். அண்ட் பிரசாந்த் சார் அவங்க ரொம்ப என்ன சைல்டிஷா ரொம்ப ஜாவியலான ஒரு டைரக்டர். ரொம்ப சீரியஸான டைரக்டர் கிடையாது. ஸோ எப்போவும் அவங்க ஏதாவது சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கும். அண்ட் லெட்டு இருக்காங்க எங்களுக்கு எல்லாருக்கும் என்டர்டெய்னரா அந்த குட்டி பையன். ஸோ ஆமா பிரகீத். ஸோ அவனோட சேட்டை ஒரு சைட்ல. அண்ட் இப்போ நான் ஐஸ்வர்யா நாங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கும் அந்த ஒரு ரேப்போ இருந்தது. கீதா மேமும் நானும் லப்பர் பந்தில் இருந்த பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்புறம் நம்ம சூரி சார் வந்து அவங்களுக்கு கூட பேசும்போது நிறைய ஸ்டோரிஸ் வரும். லைக் லைஃப் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனில் பழைய ஸ்டோரிஸ், ஃபன்னியான நிறைய ஸ்டோரிஸ் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப அவங்க பக்கத்துல இருந்து கதை கேட்குறதே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜாலியான ஒரு டைம் பாஸாக இருந்தது. அண்ட் ட்ரிச்சியில் தான் ஷூட் பண்ணது. ஸோ அது டிரெக்டரோட சொந்த ஊர். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் எல்லாரும் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு டெய்லி வருவாங்க. ஏதாவது ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த வத்தக்குழம்பு எதுமோ எல்லாம் டெய்லி எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாரும் சாப்பிட்றது எல்லாமே பயங்கர ஃபன்னாக இருந்தது. நம்ம இவ்வளோ இமோஷனலான சீன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. பட் ஆஃப் ஸ்க்ரீன் ஜாலியான ஒரு செட்டாக இருந்தது. ஒரு 40 டேஸ் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது. எல்லாரும் வந்து இருக்கிற சீன்ஸ் தான் ஒரு 90% சீன்லும் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு காது குத்தா இருக்கட்டும், வளகாப்பா இருக்கட்டும், அண்ட் ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும் போது நாங்கள் எல்லாரும் கேரவனில் உட்கார்ந்து ஏதாவது கேம்ஸ் விளையாடுறது, சும்மா ரீல்ஸ் எடுக்கிறது, டான்ஸு எல்லாம் இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் மாமன் பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் மாமன், ஸோ சந்தியாமா ரெட்ரோ வேற ரிலீஸ் ஆயிருந்து. பேக் டு பேக் ரெட்ரோவில் சந்தியாமாவா பார்த்தோம். ஸோ தம்மம்னா என்னன்னு புரிய வச்சிருந்தீங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து மாமன் பேக் டு பேக். இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? எனக்கு இதுதான் நான் ஆசைப்பட்டது, ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டுட்டு இருந்தது. இந்த மாதிரி பேக் டு பேக் மூவிஸ், பேக் டு பேக் ரிலீஸ், நல்ல டெக்னீஷியன்ஸ் கூட, நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும், நல்ல கேரக்டர்ஸ், அதுதான் நமக்கு ஒரு எய்ம், ஒரு ட்ரீமா இருந்தது. ஸோ ரெட்ரோ ஆக்சுவலி சின்ன ரோல் தான். பட் எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் சார் படம், சூர்யா சார் ஹீரோவா பண்றது, அந்த படத்துல நம்மளும் இருக்கணும். பிகாஸ் அது கண்டிப்பா ஒரு வேர்ல்டு வைடு பார்க்கக்கூடிய ஒரு மூவி, ஒரு ரீச் ஆகிற மூவி. ஸோ நம்மளும் இருந்தால் நல்லா இருக்கும்னு அப்படி ஒரு தாட்ல தான் அந்த சின்ன கேரக்டராக இருந்தாலும் பண்ணது. எல்லா மூவிஸுக்குமே எனக்கு நான் வந்து ஒரு இது வச்சிருப்போம்.
லைக் இந்த மூவி பண்ணா எனக்கு இதுல இருந்து இது கிடைக்கும், இந்த மூவி பண்ணா இந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் ஃபைனலி ஒரு அவுட்புட் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ரெட்ரோ பண்ணும்போது இந்த ஒரு ஹாப்பினஸ், மாமன் பண்ணும்போது ஆஸ் அ பெர்ஃபார்மர் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இப்போ லப்பர் பந்து நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு அந்த மாதிரி ஏஜ் ஆன ஒரு கேரக்டர் ஒத்துக்கிட்டேன்னு. ஸோ அது எதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா அந்த டிராக்டர் சீன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ மாசான சீன் ஒரு லேடி ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து கிடைக்கிறது, அதுவும் ஹீரோயின் இல்லாம ஒரு கேரக்டர் கிடைக்குது. அது எனக்கு அப்போ நான் மிஸ் பண்ணா எப்படி இனிமே எனக்கு எப்போ அந்த கேரக்டர் கிடைக்கும், அந்த ஒரு இன்ட்ரோ கிடைக்கும்னு தெரியாது. ஸோ அந்த டிராக்டர் சீனுக்காக நான் ஒத்துக்கிட்ட ஒரு மூவி, பிகாஸ் அதுதான் என்னோட ஹாப்பினஸ் இருந்தது. அண்ட் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதை நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எவ்வளோ பெரிய. ஸோ இந்த ஏஜ் ஃபேக்டர், இமேஜ் கான்ஷியஸ் அதெல்லாம் ஒரு 20-22 ஏஜ்லலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு, அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன பிடிச்சது அது பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மூவிஸ் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸுக்கான வாய்ப்பு எங்கெங்கே கிடைக்கிதோ அது மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம். பிகாஸ் எப்படி இருந்தாலும் இனிமே எனக்கு அந்த ஒரு ஏஜில் அந்த ஒரு காலேஜ் படிக்கிறது பப்ளியான க்யூட்டான அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இனிமே வராது. பிகாஸ் எப்படி இருந்தாலும் நானும் ஏஜ் ஆகிட்டு தான் போகிறேன். ஸோ இப்போ எனக்கு இருக்கிற இந்த ஏஜில் என்னால் என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ண முடியும், இதே ஏஜில் நான் இப்போவும் நம்புகிறேன் ஹீரோயினாவும் பண்ணலாம். நிறைய அந்த மாதிரி மூவிஸ் வருது, ஒரு மிடில் ஏஜ் லவ் ஸ்டோரி சொல்கிறது, அந்த மிடில் ஏஜில் இருக்கிற ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் வருது, அது மாதிரி எல்லாம் நிறைய வருது. ஸோ இப்போவும் எனக்கு சான்சஸ் இருக்குது ஆஸ் அ ஹீரோயினாக வர்றதுக்கும். ஸோ அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு இருக்குது. ஸோ அதுவும் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ். அடுத்து அகைன் சூர்யா, உங்களுடைய சூர்யா 45 ஆர்ஜே பாலாஜி அந்த படத்துலயும் இருக்கீங்க. சோ என்ன மாதிரியான ஒரு படம்? நாங்க டைட்டில் போஸ்டர்லாம் பாக்கும்போது அது வந்து ஒரு ஃபன் ஃபேமிலி மாஸ் என்டர்டெய்னரா இருக்கும். அதுல வந்து இப்போ மாமன் சொல்லும்போது காமெடியில நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா இதுல வந்து காமெடியும் இருக்கு, பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு மூவியா இருக்கும், மாஸ் அது இருக்கு, சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு கொண்டாடுற மாதிரி ஃபைட்டு சாங் எல்லாமே இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, அந்த ஒரு அரகன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ டோட்டல் எல்லா ஏரியாவும் டச் பண்ற ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபன் மாஸ் என்டர்டெய்னர் மூவியா இருக்கும் சூர்யா 45. ஷூட் போயிட்டு தான் இருக்கு, இன்னும் முடியல. அண்ட் ஆர்ஜே பாலாஜி சார் அவங்கள பத்தி அவங்க மூவி எல்லாம் தெரியும், அது ஒரு டைப் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மூவி. ஸோ அந்த ஒரு டச் இருக்கு, சூர்யா சாரோட ஒரு டச் இருக்கு. அண்ட் இதெல்லாம் ஒரு காம்போவா வரும்போது ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் கண்டிப்பா இந்த மூவில இருக்கும். அண்ட் எனக்கு வந்து நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டரோட லுக்கு எல்லா படத்துலையும் சேம் லுக்காக இருந்தது. லைக் அந்த ட்ரெடிஷ்னல் சாரி வித்தவுட் மேக்கப், ரொம்ப டல்லா அந்த மாதிரி கேரக்டர் தான் எல்லாம் பண்ணது. சூர்யா 45ல மட்டும் இப்போ ஆஸ் ஆர்டிஸ்ட் சுவாசிகான்னு பார்க்கும்போது எனக்கே என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா சாரி எல்லாம் போட்டு பயங்கர ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் வித்தியாசமாக பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது சூர்யா 45ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்போ எனக்கு தோணிச்சு, ஆமா நம்ம எப்பவும் ஒரே மாதிரி கேரக்டர் பண்ணாம இந்த மாதிரி கேரக்டர் கூட பண்ணலாம். பிகாஸ் ஆர்ஜே பாலாஜி சார் வந்து லப்பர் பந்து பார்த்துட்டு அவங்க டிரெக்டர் மைண்டில் ஓகே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண ஒரு ஆர்டிஸ்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கலாம், அந்த ஒரு தாட் வரதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் வந்து இவங்களுக்கு வில்லேஜ் கேரக்டர் தான் செட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த தாட்ல இருந்து அவங்க டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களே எங்கிட்ட சொன்னாங்க, சுவாசிகா நீங்கள் லப்பர் பந்தில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். அஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பா. பட் எனக்கு வந்து ஒரு லுக் சேஞ்ச் தேவை. ஏன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டரா நமக்கு அதுவும் தேவைதானே, அது ஒரு எங்கேயாச்சும் நம்ம அது ஒரு ஸ்டேஜ் பண்ணணும். ஸோ சூர்யா சார் மூவினா எகெயின் நீங்க சொன்ன மாதிரி அது வேர்ல்டு வைடு ரீச் ஆகும். ஸோ சுவாசிகாங்கிறது ஆக்டருக்கு வந்து ஓகே இந்த லுக்கும் அவங்களுக்கு செட் ஆகும், அவங்களால இப்படியும் ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு இன்னொரு டைரக்டருக்கு ஒரு தாட் வரலாம். ஸோ அதுக்காக எனக்கு இந்த மூவி கண்டிப்பா தேவை, அப்படி சூஸ் பண்ண மூவி தான் சூர்யா 45. அண்ட் அது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு, ஷூட் முடிஞ்சு சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா மேம், மாமனும் சரி அதுக்கு முன்னாடி லப்பர் பந்து, ஸோ அண்ட் பிட்வீன் ரெட்ரோ, ஸோ 3 படமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. அண்ட் இப்போ அடுத்து சூர்யா 45க்காகவும் வந்து வெயிட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் சுவாசிகா, நீங்கள் மாமனை நாங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது எங்களுக்கு சுவாசிக்க கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் போயிட்டே இருந்தது.
ஸோ சூப்பர் மேம். ரொம்ப எல்லாருமே இப்போ சந்தோஷம். கூட ஆஃபீஸ் ஃபுல்லா வந்து ஆமா சொல்லியிருந்தாங்க. ஆமா ஓகே. இங்க வரும்போது மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணணும். எங்களை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ண வச்சுக்கணும் கரெக்ட் அப்படின்ட்டு கரெக்ட். நானும் பண்றேன். அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி, இல்லைன்னா எப்பவும் எனக்கு என்னோட பெஸ்ட் கொடுக்குற மாதிரி மூவிஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசையில தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். இதே மாதிரி பாசிட்டிவான ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு சப்போர்ட் கொடுத்தா நமக்கும் அந்த எனர்ஜி கண்டிப்பா வரும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். தேங்க்யூ ஸோ மச். யா.